growing with stories of Prophet Muhammad. இவ்வாறு அக்குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தால் அவரை எங்களுடன் தங்க வைத்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம். எனினும் தவணை முடிந்து விட்டமையால் அவரது தாயாரிடம் அழைத்துச் சென்றோம். அவரது தாயாரிடம், இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள். மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பிடித்துவிடுமென நான் அஞ்சுகிறேன் என்று கூறினேன். என் தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடம் ஒப்படைத்து விட்டார். நெஞ்சு திறக்கப்படுதல். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மீண்டும் ஷாது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். சில மாதங்களுக்கு பின்பு அவர்களின் நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள். மற்ற வரலாற்றாசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் 4வது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பர். அந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அவர்களை வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களை மயக்கமுறச் செய்து நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்து அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றிவிட்டு, இது உம்மிடமிருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத் தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்சம் தண்ணீர் ஊற்றிக் கழுவினார். பிறகு இதயப் பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திரும்ப பதித்து விட்டார். இதைக் கண்ட சிறுவர்கள் ஹலீமாவிடம் ஓடோடி வந்து, முஹம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தனர். அவர் நிறம் மாறி காட்சியளித்தார். அனஸ் கூறினார், நபி ஸல்லல்லாஹு அவர்களின் நெஞ்சு தைக்கப்பட்டிருந்ததற்கான அடையாளத்தை நான் கண்டேன்.